அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்டில் இயல் 6 தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்னையோட டே 6. நேற்று வர வீடியோ பூரா டைம் இல்லை. நான் இன்றைக்கி 2 வீடியோவும் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருந்தேன். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இயல் 6லேருந்து உரைநடை என்னென்னா, இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கு. இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கு தான் இயல் 6ஓட உரைநடை. இந்திய தேசிய இராணுவத்தின் தலைவராக 1943 ஜூலை 9 ஜூலையில் சுபாஷ் சந்திர போஸ் தலைவராக பதவி வச்சிருக்காரு. எதுக்கு? இந்திய தேசிய இராணுவ தலைவராக சுபாஷ் சந்திர போஸ் எந்த டேயில் எந்த ஆண்டு பதவி வச்சாருன்னா 1943 ஜூலை 9 சுபாஷ் சந்திர போஸ் பதவி வச்சிருக்காரு தலைவராக. நேதாஜி தமிழ் வீரர்களை பாராட்டி, நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். யார்? பசும்பொன் முத்துராமலிங்கனார். நேதாஜி தமிழ் வீரர்களை பாராட்டி, நேதாஜியோட தமிழர்களை பாராட்டி, நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும். ஆனால் நேதாஜி சொல்லிக்கலாம், தமிழ் வீரர்களை பாராட்டி நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். யார்கிட்ட? பசும்பொன் முத்துராமலிங்கன். அவர் தான் சொல்கிறாரு. இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் என்றவர் தில்லான். இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் என்றவர் யார்? தில்லான். பெண்கள் படையிலிருந்து ஜான்சன் பேர் தான் உருவாக்கியிருக்காங்க. அதோட தலைவராக யார் இருந்திருக்காங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி தான் இருந்திருக்காங்க. பெண்கள் படை ஒன்று உருவாக்கியிருக்காங்க இராணுவ படையிலே. அதில் ஜான்சன் தான் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க பேரில் உருவாக்கியிருக்காங்க. ஆனால் தலைவர் யார் இருந்திருக்காங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி. வான்படை தாக்குதலுக்கான சிறப்பு பயிற்சி 45 பேர் கொண்ட பயிற்சி பிரிவின் பெயர் தான் டோக்கியோ டேட்டஸ் அப்படின்லாம். வான்படை தாக்குதலுக்கான சிறப்பு பயிற்சி அளிச்சிருக்காங்க. மொத்தம் எத்தனை பேர்? 45 பேர். அதில் அந்த பிரிவுகளோட பெயர் என்னென்னா டோக்கியோ கேடட்ஸ். நெக்ஸ்ட்டு நேதாஜியின் பொன்மொழி. விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சியும் சுதந்திரத்தினால் உண்டாகும் மனநிறைவும் வேண்டுமா? அப்படியானால் அதற்கு விலை உண்டு. அவற்றுக்கான விலை துன்பமும் தியாகமும் தான். விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சியும் சுதந்திரத்தினால் உண்டாகும் மனநிறைவும் வேண்டுமா? அப்படியானால் அதற்கு விலை உண்டு. அவற்றுக்கான விலை துன்பமும் தியாகமும் தான் இருக்காங்க. அநீதிகளுக்கும் தவறான செயல்களுக்கும் மன ஒப்ப இடம் தருதல் மிகப்பெரிய குற்றமாகும். அநீதிகளுக்கும் தவறான செயல்களுக்கும் மன ஒப்ப இடம் தருதல் மிகப்பெரிய குற்றமாகும் சொல்லியிருக்காங்க. யார்? நேதாஜியோட பொன்மொழி தான் இது. எந்த விலை கொடுத்தாவது சமத்திற்கு போராடுவதே மிகச்சிறந்த நற்குணமாகுமா? எந்த விலை கொடுத்தாவது சமத்திற்கு போராடுவது மிக சிறந்த நற்குணம்காங்க. நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை, ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை. சொன்னது யார்? ராமு. 1944 18 வயசு டைமில் தான் அவர் உயிரை கொடுத்துருக்காரு. நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை, ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை. யார் சொல்லியிருக்கா? ராமு. எந்த வருஷம்னா 1944 18 வயசில் சொல்லியிருக்காங்க. வாழ்வின் பொருள் தெரிந்தால்தான் மனிதன் மேல்நிலை அடைவான். நாட்டிற்காக உயிர் நீத்த முழு நிலவினை போன்ற தியாகிகள் முன்பு நாங்கள் மெழுகுவர்த்தி தான். வாழ்வின் பொருள் தெரிந்தால்தான் மனிதன் மேல்நிலை அடைவான். நாட்டிற்காக உயிர் நீத்த முழு நிலவினை போன்ற தியாகிகள் முன்பு நாங்கள் மெழுகுவர்த்தி தான் இருக்காங்க. யார்? அப்துல் காதர். இந்திய தேசிய இராணுவத்தின் தமிழர் பங்கு அப்படிங்கிறது எழுதுனது யாருன்னா மாசு அண்ணாமலை தான். இவர் தமிழக அரசின் விருதும் பெற்றிருக்காரு இந்த நூலுக்காண்டி. நெக்ஸ்ட் சீவக சிந்தாமணியோட மையக்கருத்துனா இன்பங்களை துறந்து துறவு போன வேண்டும். சீவக சிந்தாமணியோட மையக்கருத்து என்னென்னா இன்பங்களை துறந்து துறவு போன வேண்டும். சீவக சிந்தாமணி விருத்தப்பாக்கால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம். சீவக சிந்தாமணி விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம். 13 இலம்பங்களை கொண்டுள்ள சீவக சிந்தாமணி மணநூல் எனவும் அழைக்கப்படுகிறது. திருத்தக்க தேவரின் காலம் 9ஆம் நூற்றாண்டு. திருத்தக்க தேவர் நரிவிருத்தம் என்னும் நூலை முதல்ல ஏற்றிருக்காரு. அதுக்கப்புறம் இருக்காரு சீவக சிந்தாமணி நூல் இருக்காரு. நரிவிருத்தமும் இவர் தான், சீவக சிந்தாமணியும் இவர் தான். 13 இலம்பங்களை கொண்டுள்ள சீவக சிந்தாமணி மணநூல் எனவும் அழைக்கப்படுகிறது. அப்போ சீவக சிந்தாமணிக்கு இன்னொரு பேர் என்னென்னா மணநூல். சீவக சிந்தாமணியுடைய இலம்பங்கள் பக்கம் மொத்தம் 13 நம்ம நாமக்கல் இலம்பகம், கோவிந்தையார் இலம்பகம், காந்தரு வதத்தையார் இலம்பகம், குணமாலையார் இலம்பகம், பதுமையார் இலம்பகம்,
கேமசரியார் இலம்பகம், கனகமாலையார் இலம்பகம், விமலையார் இலம்பகம், சுரமஞ்சியார் இலம்பகம், மணமகள் இலம்பகம், பூமகள் இலம்பகம், இலக்கணையர் இலம்பகம், முத்தி இலம்பகம். மொத்தம் 13 இலம்பகங்கள் இருக்குது. இதிலே சொல்லும் பொருளுக்கு பார்த்துருமா? தெங்குனா தேங்காய், இசைனா புகழ், வருக்கைனா பலாப்பழம், நெற்றினா உச்சி, மறுப்புனா கொம்பு, ஒருத்தல்னா ஆண் எருமைகள், ஏறுனா எருது, சிலம்பனா பேரொலி எழுப்ப, இரிய ஓட, வெறினா மனம், கழனினா வயல், நரலுனா ஒலிக்கும், கடும்புனா சுற்றம், மால்வரைனா பெரிய மலை, வைரியம்னா கூத்தராம், கொழுநிதினா திரண்ட நிதி, படுகர்னா பள்ளம், மடுத்துனா பாய்ந்து, சூல்னா கரு, மேலாளர்னா பக்குவம் இல்லாதவர், இறைஞ்சினா பணிந்து, அடிசில்னா சோறு, மடிவுனா சோம்பல், கொடியனார்னா மகளிர், கம்மியார்னா இரும்பு வேலை செய்பவர், இரடினா திணை, பொம்மல்னா சோறு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லும் பொருள்னா வேறு எல்லாம் எடுத்து வச்சுருப்பேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இதுலேருந்து இலக்கணம் குறி பார்த்துருவோம். தேமாங்கனினா உவமை தொகை, இறைஞ்சினா வினை எச்சம், கொடியனார் அப்படின்னா இடைப்புரை, செய்கோளம்னா வினைத்தொகை, சொன்னோர் அப்படின்னா வினையாளனை பெயர், பண்பும் அன்பும் இனமும் மொழியும்னா எண்ணுமைகள், காய்ந்து ஏந்தி அப்படின்னா வினை எச்சம். இன்னும் முடியலை. ஆக்குக, போக்குக, நோக்குகனா வியங்கோல் வினைமுற்று. அந்த கேங்கிற வார்த்தை வந்தாலே கேங்கிற வார்த்தை வந்தாலே வியங்கோல் வினைமுற்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தையார்னா விக்ரம் சாராபாய் தான். ஆரியப்பட்டா என்ற முதல் செயற்கைக்கோள் ஏவுதலுக்கு காரணமானவர் விக்ரம் சாராபாய். ஆரியப்பட்டா என்ற முதல் செயற்கைக்கோள் ஏவுதலுக்கு காரணமானவர் விக்ரம் சாராபாய். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் திருவனந்தபுரத்தில் இருக்குது. இப்போ PSLV அதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். இப்போ ஸ்டார் அப்படிங்கிறது அதோட ஃபுல் ஃபார்ம் சாஃப்ட்வேர் ஃபார் இன்டிகிரேட்டட் ட்ராஜெக்டரி அனாலிசிஸ் வித் ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ். ஸ்டாரா அப்படி சொல்லலாம் நினைக்கிறத, இல்லை ஸ்டார்னு சொல்கிறாங்கன்னு தெரில. விக்ரம் சாராபாயை ஏபிஜே எவ்வாறு அழைப்பார்னா மென் பொறியாளர். விக்ரம் சாராபாயை ஏபிஜே எவ்வாறு அழைக்கிறனா மென் பொறியாளர். அதிக எடை கொண்ட செயற்கைக்கோள் எதுனா சந்திராயன் 1 தான். இதன் பணி நிலவின் புறவெளியை ஆராய்வதை நோக்கமாக கொண்டது. சந்திராயனோட வேலை என்னன்னா நிலவில் புறவெளியை ஆராய்வது அதோட நோக்கமாக இருக்குன்னு இருக்காங்க. சந்திராயன் 2 ஆய்வு பயண ஊர்தி இறங்குதலே, அங்கே போய் இறங்குறதான் அதோட வேலை. இந்திய விண்வெளி ஆய்வு மையம் பெங்களூரில் இருக்குது. இந்தியாவின் செவ்வாய் சுற்றுக்கலன் திட்டத்தின் திட்ட இயக்குனர்னா அருணன் சுப்பையா. இந்தியாவின் செவ்வாய் சுற்றுக்கலன் திட்டத்தின் திட்ட இயக்குனர்னா அருணன் சுப்பையா. மயில்சாமி அண்ணாதுரை இளைய காலம் என்றும் அழைக்கப்படுவர். இளைய காலம் இல்லை, இளைய கலாம் என்று அழைக்கப்படுறார். யார்? மயில்சாமி அண்ணாதுரை எப்படி சொல்கிறாங்கன்னா இளைய கலாம் என்று அழைக்கப்படுறாங்க. சந்திராயன் 1 திட்டத்தின் திட்ட இயக்குனர் பணியாற்றவர் தான் யார்? மயில்சாமி அண்ணாதுரையார். கையருகே நிலா என்னும் நூலை எழுதியவர் யார் தான்? மயில்சாமி அண்ணாதுரை. அவருடைய வாழ்க்கை வரலாற்று நூலில் கையருகே நிலா. சரி, ஓகே, இன்றைக்கி பாடம் ரொம்ப ஷார்ட்டாக முடிஞ்சிட்டு இவ்வளோ தான். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நோட் பண்ணி எழுதிக்கோங்க. தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.